Welcome to ASB Classroom. This video deals with Tight Corner written by E.V. Lucas, 11th English, Unit 4 Prose, Part 1, prepared and presented by Mrs. A. Satyaman. About the author. Edward Verral Lucas, E.V. Lucas or the full form, Edward Verral Lucas, was born on 1868 and died on 1938. And இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஹியூமரிஸ்ட், நகைச்சுவை எழுத்தாளர், எசேயிஸ்ட், கட்டுரையாளர், பிளேரைட், கதாசிரியர், பயோகிராஃபர், வாழ்க்கை வரலாறு எழுத்தாளர், பப்ளிஷர், வெளியீட்டாளர், அண்ட் போயட், பாடலாசிரியர், நாவலிஸ்ட், புதின எழுத்தாளர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், சிறுகதை எழுத்தாளர் அண்ட் எடிட்டர், ஆசிரியர். இப்படியாவெல்லாமும் அவர் இருந்திருக்காரு. born to a Quaker family on the fringe of London. ஃப்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னால் ஓரம், கடைக்கோடி ஓரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதாவது லண்டனோட ஓரமாக இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் அவர் பிறந்திருக்காரு. எங்கே அப்படின்னு சொன்னால் குவாக்கர் ஃபேமிலி. குவாக்கர் ஃபேமிலின்னா கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்டியன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பற்று அதிகமாக இருக்கிற அந்த ஃபேமிலியில் தான் அவர் பிறந்திருக்காரு. 1650 வந்து நிறைய அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அண்ட் லூகாஸ் began work at the age of 16. அவரோட 16 வயசில் அவர் ஒரு அப்ரெண்டிஸ்டு டு ஏ புக் செல்லருக்கு அப்ரெண்டிஸாக போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ஒர்க் டைமு. ஆஃப்டர் தட் ஹி டர்ன்டு டு ஜேர்னலிசம். அதுக்கப்புறம் வந்து பத்திரிகை சைடு வந்திருக்காரு. அண்ட் ஒர்க் ஆன் அ லோக்கல் பேப்பர் அண்ட் பிரிங்டான் அண்ட் தென் ஆன் லண்டன் ஈவினிங் பேப்பர். அதுக்கப்புறமா ஒரு பிரிங்டவுனில் இருக்கிற ஒரு லோக்கல் பேப்பரில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லண்டன்லேயே இருக்கிற ஈவினிங் பேப்பர்லேயும், மாலை செய்தித்தாள்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் கமிஷன்டு டு ரைட் பயோகிராஃபி ஆஃப் பெர்னார்ட் பாட்டன், த குவாக்கர் போயட். பெர்னார்ட் பாட்டன் அப்படிங்கிற ஒரு குவாக்கர் போயட் இருக்காரு. அவரை பற்றின சுயசரிதையை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு பொறுப்பு வருது. அதையும் அவர் எழுத செய்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு திஸ் லெட் டு ஃபர்தர் கமிஷன்ஸ். அதையே ஃபாலோ பண்ணி நிறைய ஒர்க்ஸ் வருது. எந்த மாதிரிலாம் இன்க்ளூடிங் த எடிட்டிங் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் லேம்போட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒர்க்ஸும் கண்டினியூ ஆகிட்டு வருது. லூகாஸ் ஜாயின் த ஸ்டாஃப் ஆஃப் ஹியூமரஸ் மேகசின் பஞ்ச் இன் 1904. 1904 வந்து ஹியூமரஸ் மேகசின் பஞ்ச் அப்படிங்கிற இதில் வந்து இவர் வந்து ஒரு ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் ரிமைண்ட் தேர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அதுக்கப்புறம் இறக்குற வரைக்கும் அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹி வாஸ் அ prolific writer, most celebrated for his short stories, but he also produced verses, novels and plays. ரொம்ப பாராட்டத்தக்க கூறிய ஒரு ஃபெமிலியரான ஒரு ரைட்டர் தான். அதிகமாக இவரை வந்து எதுக்கு பாராட்டப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இவரோட ஷார்ட் எஸ்ஏஸ்க்கும் அண்ட் அவரோட வேர்சஸ்க்கும், வேர்சஸ் அப்படின்னு சொன்னால் போம்ஸு, நாவல்னா புதினம், அண்ட் பிளேஸ் கதைகள் எல்லாத்துக்காகவும் அவர் ரொம்ப பாராட்டப்பட்டார். அண்ட் க்ளாசரி பாருங்கள். பிரிட்டானி அப்படின்னு சொன்னால் எ ரீஜியன் ஆன் த காஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்ஸ். அதாவது நார்த் வெஸ்ட் ஃப்ரான்ஸில் நிறைய கடற்கரை ஓரங்களில் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த பிரிட்டானி அப்படிங்கிற அந்த ஒரு நார்த் வெஸ்ட் ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த கோஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். அதுதான். அண்ட் சென்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், கிங் ஸ்ட்ரீட், வெல் நோன் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ் இன் லண்டன்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப எப்போவுமே கூட்டமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் எது அப்படின்னு சொன்னால் இந்த சென்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், கிங் ஸ்ட்ரீட் தான். அண்ட் புளூட்டோக்ராட் அப்படின்னு சொன்னால் எ ஃபேட் அண்ட் ரிச் பர்சன் ஆஃப் ஹை ஸ்டேஷன். அதாவது ரொம்ப வசதியாக இருப்பாங்க, நல்ல வெள்ளையாக இருப்பாங்க, நல்ல தடியாக இருப்பாங்க, நல்ல குண்டாக இருப்பாங்க. அவங்கள தான் வந்து புளூட்டோக்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணது இங்கே யார் அப்படின்னு சொன்னால் E.V. லூகாஸ் தான். எப்படின்னா நம்ம பிளண்டிங் வேர்ட்ஸ்லாம் படிப்போம் இல்லையா, அது மாதிரி ப்ளோட்டட் ப்ளஸ் அரிஸ்டோக்ராட் ஈக்குவல் டு புளூட்டோக்ராட் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்மையும் அவர் கொண்டு வந்திருக்காரு. எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு சொன்னால் ஷாக்டு பை சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட வியூ எப்படியா இருக்கும், நம்ம பார்க்குறது எப்படியா இருக்கும், அப்படி ஷாக் ஆகிட்டு நிற்போம் இல்லையா, விச் இஸ் எலக்ட்ரிஃபைடு. அடுத்த கன்ஜீல்டு, திக் அண்ட் ஆஸ் இஃப் ஃப்ரோசன், அப்படியே பயத்தில் உறைஞ்சு போயிருக்கிறதுக்கு பேர் தான் கன்ஜீல்டு அப்படிங்கிறது. கிரிசாண்டோ ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ், அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உயர்றது, அதிகமாகிட்டே போகிறது. ஸ்மூத்தர்டு, சப்ரஸ்டு, அப்படியே அமுக்கி வச்சிருக்கிறது. அண்ட் நான்சலண்ட்லி, அன்கன்சர்னட்லி அண்ட் ஊலி, ரொம்ப எப்படி
அப்படியே சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து உனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நான்சலண்ட்லி அப்படிங்கிறது. அண்ட் கிளிப்லி ஸ்மூத்லி பட் நாட் சின்சியர்லி. ஆனால் பேசும்போது எப்படியா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி இன்றைக்கே பேசுவாங்க, அதில் வந்து உண்மை இருக்காது, சும்மா பொய்க்காக பேசுறது. நோட் ஆஃப் ஹேண்ட் ப்ரிமோசரி நோட், அதாவது எதனா ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ஒரு பத்திரம் மாதிரி எழுதி வாங்குவோம் இல்லையா. இப்போ சம்மாட்டு நம்ம எங்கிட்ட கடை வாங்குகிறோம், இல்லை எதனா ஒரு பெரிய விஷயங்களாக இருந்துச்சுன்னா அதில் பத்திரங்கள்லாம் வச்சு சைன் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் ரெக்டிடியூட் ஹானஸ்டி குட் பிஹேவியர், நல்ல பழக்கம், நேர்மையான அப்படின்ற மாதிரி ரெக்டிடியூட். அண்ட் நோட் ஆஃப் ஹேண்ட் ஓகே. ஃபார்த்திங் அப்படின்னு சொன்னால் ஆஸ் அ லோ அஸ் எ பைசா. அது இந்த இடத்துல ஒரு பேர்டு இருக்கிற மாதிரியான காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபேர்த்திங் அப்படிங்கிறது. அடுத்து கைல் கன்னிங் டிசைட். கன்னிங் அப்படின்னு சொன்னால் தந்திரமான, அதை குழிப்பறிக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கைல் தான். அடுத்து இன்டெலிபிள், கெனாட் பி ரப்டு அவுட் ஆர் ரிமூவ்டு. கெனாட் பி ரப்டு அப்படின்னு வந்து இப்போ நம்மளோட ஓட் போடுறதுக்கெலாம் வந்து கையில் மை தடவுவாங்க பாருங்கள், அதுக்கு மேலேயே வந்து இன்டெலிபிள்னு அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேங்களா. அண்ட் லெசனுக்குள்ளே போகலாம் பாருங்கள். The talk was running on the critical situations in which we had found ourselves, those of us whose lives were adventurous enough to comprise any. அதாவது there was talking, அதாவது கொஞ்சம் பேர் அங்கே கூட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், நிறைய சுச்சுவேஷன்ஸ், ரொம்ப கிரிட்டிக்கலாக நிறைய சிக்கலான சில சுச்சுவேஷன்ஸில் இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்து அவங்களோட அட்வென்ச்சரஸ் எப்படியா இருக்குது, அவங்களோட அட்வென்ச்சரஸ் லைஃப்பில் உள்ளடக்கிய கிரிட்டிக்கல்ஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படியா மாதிரியான ஒரு டாக் தான் வந்து அந்த குரூப்பில் போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது ஒரு பர்சன் சொல்கிறாங்க, ஒன் மேன் ஹேட் பீன் காட் பை த டைடு இன் பிரிட்டானி அண்ட் எஸ்கேப்டு பை த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத். அதாவது ஒரே ஒரு பர்சன், என்ன பிரிட்டானி அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ஏரியா. இந்த இடத்துல த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத் அப்படின்னு சொன்னால் இடியாமெட்டிக் வேர்டு, மயிரிழையில் உயிர் தப்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜஸ்ட் மிஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதுதான் வந்து பை த ஸ்கின் ஆஃப் ஹிஸ் டீத் அப்படிங்கிறது. அதாவது ஒரு பெரிய பிரிட்டானி அப்படின்னு சொன்னால் கைண்ட் ஆஃப் கோஸ்ட், கடல் அப்படின்னு சொன்னோமா, அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பெரிய அலையில் சிக்கி மயிர் இழையில் உயிர் தப்பிச்சு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, another had been on an elephant when we wound a tiger charged at it. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், எலிஃபெண்ட் மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு அடிப்பட்ட டைகர் வந்து எங்களை அப்படியே துரத்திக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த தேர்ட் ஒரு பர்சன் had been on the top of story of burning house. நான் வந்து ஒரு ரொம்ப அப்படி தகதகன்னு எரிஞ்சிட்டு இருந்த ஹவுஸ்ல இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பர்சன் சொல்கிறான். அடுத்த ஃபோர்த்து பர்சன் வாஸ் ட்ரப்போடட் இன் த வார். ட்ரப்போடட் அப்படின்னு சொன்னால் தண்ணியில் வந்து அந்த நீர் ஏவுகணைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீர் ஏவுகணை விடும்பொழுது நான் அதுலேருந்து மிஸ் ஆகிட்டு வந்தேன், உயிர் பழைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்து ஒரு பர்சன் வந்து சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு பர்சன் சொல்கிறாங்க, பட் யூ ஆல் டாக் said one of the company as though tight corners were always physical affairs. நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, அவங்கவுங்களோட பார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த டைட் கார்னர் நெருக்கடி அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியாக மட்டும்தானா, ஃபிசிக்கலாக மட்டும்தான் டைட் கார்னர் அப்படிங்கிற ஒரு விஷயமா? ஷார்லி தே கேன் பி டைட்டர் வென் தே ஆர் மென்டல். இல்லை மன ரீதியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த டைட்டஸ்ட் கார்னர் ஐ வாஸ் எவர் இன் வாஸ் அட் கிறிஸ்டீஸ். நான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் என்ன பண்ணேன், நான் அந்த மாதிரியான ஒரு டைட்டஸ்ட் கார்னரை வந்து கிறிஸ்டியில் தான் வந்து சந்தித்தேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்து கிறிஸ்டீஸா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பர்சன் கேட்குறாங்க. கிறிஸ்டீஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு கைண்ட் ஆஃப் பிளேஸு, அந்த இடத்துல ஆக்ஷனிங்லாம் நடக்கும், விச் மீன்ஸ் ஏலம் விடுறதெல்லாம் நடக்கும், கைண்ட் ஆஃப் ஆர்ட் கேலரி வந்து
வந்து அந்த ஏரியாவில் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதாவது இந்த ஏலம் விடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஆர்ட் கேலரியை வச்சு தான் ஏலம் விடுவாங்க, படங்கள்லாம் வச்சு ஏலம் விடுவாங்க. ஐ ஹேட் பின் லஞ்சிங் ரேதர் வெல் அட் அ கிளப் இன் அ ஸ்ட்ரீட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் வித் அன் ஓல்டு ஃப்ரெண்டு ஃப்ரம் அப்ராட். அதாவது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்ராட்லேருந்து வந்திருந்தான், அவங்க கூட போயிட்டு சென்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேர் நடந்து வந்தோம். அண்ட் பாசிங் அலாங் கிங் ஸ்ட்ரீட் ஆஃப்டர்வர்ட்ஸ். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அந்த கிங் ஸ்ட்ரீட்டை அதாவது கடந்து போகும் பொழுது he persuaded me to look in at the sale room. The place was full. அவன் என்னை வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணணும், அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நீ வேணால் போய் பாரு அப்படின்ற மாதிரி. அந்த ஆக்ஷனிங் அந்த ஏலம் விடுற அந்த ரூம்குள்ளே போயிட்டு என்னை பார்க்க சொன்னான்ட்டு நானும் போய் பார்த்தேன். the place was full. அது அப்படியே ஃபுல்லும் நிறைஞ்சு போயிருந்துச்சு. persuaded அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணுறது, பிடிச்சி நம்ம ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணுறது. And they were selling Barbies on pictures and getting tremendous sums for each. 2000, 3000 for little bits of things. அங்கே வந்து பார்பிஸ் ஆன் பிக்சர்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. பார்பிஸ் ஆன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் கைண்ட் ஆஃப் ஃப்ரெஞ்சு ஸ்கூல் பெயிண்டர்ஸ் எல்லாமே அது உள்ளே இருப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இருக்கிற அந்த பில்டிங்ஸு ஏரியாஸையே வந்து படமாக வரையப்பட்டு இருக்கும். பார்பிஸ் ஆன் பிக்சர்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கிற லண்டனில் இருக்கிற பிளேசஸே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் படமாக வரையப்பட்டு அதை வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுதான் வந்து பார்பிஸ் ஆன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து எப்படியா மாதிரியான விலைக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா 2000, 3000 அந்த மாதிரி ரொம்ப அதிகமான விலைகளுக்கு தான், ட்ரெமெண்டஸ் சம்ஸ் ஆஃப் ஈச்னா ரொம்ப மிகப்பெரிய தொகைக்கு தான் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த அங்கே இருக்கிற பிக்சர்ஸ்லாம் எப்படியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபாரஸ்ட் சீன்ஸு, காடு பகுதிகள், பூல்ஸ் அட் ஈவினிங், மாலை நேரத்தில் குளம், குட்டை, அந்த மாதிரியான தண்ணீர் குளம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்கள். ஷெப்பர்ட் அப்படின்னா ஆண் ஆடு மேய்ப்பாளன், ஷெப்பர்டஸஸ்னால் பெண் ஆடு மேய்ப்பாளல். ஓகேவா, ஒரு பொண்ணு வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாளே, அதுதான் வந்து ஷெப்பர்டஸஸ். அந்த மாதிரியான பிக்சர். அண்ட் ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ், நார்மலாக இருக்கிற பிக்சர்ஸ், இது எல்லாமே அந்த சேலில் இருந்துச்சு. வெல் we reached for a little while and then. ஓகே, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு. நத்திங் வெண்ட் ஃபார் 3 figures at all. இந்த இடத்துல பாருங்களேன், நத்திங் வெண்ட் ஃபார் 3 figures at all. இந்த ஆல்ரெடி இந்த இடத்துல சொல்லிட்டாங்க 2000, 3000 சொல்லிட்டு, அதுவே வந்து உனக்கு 3 figures போயிடுச்சு. ஆக்சுவலி லிட்டில் மிஸ்டேக் எப்படின்னா, நத்திங் வெண்ட் ஆஸ் லோ as for 3 figures. அங்கே இருக்கிறது எல்லாமே 3 figuresக்கு குறைவாக இல்லவே இல்லை. எல்லா விலையுமே வந்து 3 figuresக்கு மேலே தான் இருந்துச்சு. வெல் வி வாட்ச்ட் ஃபார் அ லிட்டில் வைல் அண்ட் தென் நாங்கள் அப்படியே அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் பிட்டிங் டூ ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதை பார்த்துட்டு இருந்துட்டு எனக்கே ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், ஓகே நம்மளும் வந்து கொஞ்சம் ஏலம் கேட்கலாம், எப்படி அப்படின்னா சும்மா ஃபன்னுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஐ ஹேட் எக்ஸாக்ட்லி 63 pounds இன் த பேங்க் அண்ட் நாட் இனஃப் செக்யூரிட்டிஸ் டு பாரோ 500 ஆன். என்னோட பேங்க்கில் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் ஒரு 63 pounds இருக்கும், அவ்வளோதான். ஈவன் எனக்கு செக்யூரிட்டி போடுறது கூட, ஒரு சேஃப்டி கூட என்கிட்ட யாருமே இல்லை. 100 ரூபாய்க்கு மேலே என்னை நம்பி யாருமே தர்றது கிடையாது. அண்ட் here I was nodding away to actioner like a plutocrat. ஆனால் நான் வந்து இங்கே அப்படியே ஒரு ப்ளூட்டோக்ராட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், நல்லா பணக்கார ஒரு பர்சன், நல்லா குண்டா வெள்ளைய குழுகுலுன்னு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பணக்கார தோரணையில் நான் வந்து இங்கே அப்படியே தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். யூ வில் கெட் காட் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் டு மீ. நான் வந்து சொல்ல ஆரம்பித்தோன்னே என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ வந்து மாட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நோ ஐ ஷாண்ட். ஐ சைட் ஐ எம் நாட் கோயிங் டு ரன் எனி 6. நான் மாட்டலாம் மாட்டேன், ஓகே நான் வந்து ஏதோ ரிஸ்க்கெலாம் எடுக்க விரும்பலை, ஆனால் வந்து சும்மா ஒரு ஜாலிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார் அடுத்து. அண்ட் ஃபார் அ லாங் டைம் ஐ டின்ட். And then a picture was put up, a short red-faced man in a new top hat. ஓகே, கொஞ்சம் நேரத்துக்கு நான் என்ன பண்ணல, நான் எதுவுமே பேசலை, அப்படியே நின்றுட்டே இருந்தேன். அண்ட் தென் பிக்சர் வாஸ் புட் அப் அண்ட் ஷார்ட். ஒரு பிக்சர் போட்ட உடனே ஒரு ரெட் ஷார்ட் ஃபேஸ்டு, நல்லா முகம் எல்லாம் அப்படியே செவன்னு இருக்கிற ஒரு ஆள், மேன் இன் எ நியூ டாப் ஹேட். நியூ டாப் ஹேட்னா அந்த மேஜிக்கல் பண்ணுற ஒரு பர்சன்ஸ்லாம் தலையில் ஒரு நீட்டு தொப்பி போட்டிருப்பாங்க பாருங்கள், அதுதான் வந்து நியூ டாப் ஹேட். அந்த மாதிரியான ஒரு தொப்பி போட்ட ஒரு பர்சன் வந்து அடுத்து அவன் விலையை சொல்ல போகிறான். சம் வெல் நோன் டீலர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு
டீலர் போல் who had bought quite a number. நிறைய பிக்சர்ஸும் அவர் என்ன பண்ணியிருப்பார், வாங்கியிருப்பார் போல். அதனால் எல்லாருக்கும் தெரியும். அவரை பார்த்த உடனே electrified the room by starting bidding. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவரை பார்த்தோன்னே எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அவர் வந்து எழுந்த உடனேவே அந்த ரூமே வந்து ஏலத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி பரபரன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இவனா டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவானே அப்படிங்கிற ஒரு தோரணையில் எல்லாம் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. At a figure a little higher than any that he had yet given or that anything had reached. And ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு யாருமே கேட்காத ஒரு விலையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. யாராலையும் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்காத ஒரு விலையை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் although previous lords had run into 4 figures. இதுக்கு முன்னாடி வித்த அந்த ஒரு பிக்கே வந்து ஒரு 4 ஃபிகர்ஸுக்கு 1000, 2000, 3000 அந்த மாதிரி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் விற்க ஆரம்பிச்சிருச்சு. தே ஹேட் ஆல் பீன் மாடஸ்ட்லி அப்படின்னு சொன்னால் மாடரேட்லி, ரொம்ப புதுசாக திரும்ப அது அவங்களோட மீதி அடுத்து இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் தே ஹேட் ஆல் பீன் மாடஸ்ட்லி ஸ்டார்டட் அட். அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எப்படியா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 50 guineas and 100 guineas அப்படின்னு சொன்னால் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கோல்டு காயின்னு, பிரிட்டிஷ் அமௌண்ட்டு தான் இது. 1664 1814 வரைக்கும் அந்த யூசேஜ் கினீஸோட அமௌண்ட் வந்து அந்த பைசா வந்து யூசேஜில் இருந்துச்சு. நம்மளோட இந்தியன் மணிக்கு வந்து 105 ரூபான்னு சொல்லலாம் கினீஸ். இப்போ ஒரு கினீஸ் ஈக்குவல் டு $1.5 அப்படின்னும் பொழுது நம்மளோட இந்தியன் மணிக்கு வந்து 105 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அங்கே இருக்கவங்க எல்லாமே எப்படி அப்படின்னா 50 guineas 100 guineas அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. with a gradual crescendo to which I had often be safely contributing. அப்படி அவங்க சொல்லும்பொழுது அதில் என்னோட பங்களிப்பும் இருந்துச்சு. எப்படியா இருந்துச்சு, ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. லைக் இப்போ 100 அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் 102 அப்படிங்கிறது, யாராவது 104னாங்கன்னா நான் 108 அப்படிங்கிறது. அந்த மாதிரி சேஃபாக என்னோட கான்ட்ரிபியூஷனை ஃபன்னாக நான் கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். பட் நோ சூனர் வாஸ் த நியூ பிக்சர் டிஸ்பிளேட் தட் த டீலர் மேட் ஹீஸ் சென்சேஷனல் bid 4000 guineas he said. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு இது போயிட்டே இருக்கும் பொழுது திரும்ப ஒரு நியூ பிக்சர் வருது. அதை பார்த்த உடனே ஒரு சென்சேஷன்லாம் யாரும் கேட்காத விலையில் மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில் ஒருத்தன் வந்து ஒரு அமௌண்ட்டை சொன்னானா. எவ்வளோனா 4000 guineas. அவன் சொன்ன உடனே there was a rustle of excitement at the end of it I heard my own voice saying and 50. அதை சொன்ன உடனே எல்லாருமே வந்து ரஸ்ஸில் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், ஒரு மாதிரி ரஸ்ஸில் அப்படின்னா விஸ்பர் முணுமுணுன்னு எல்லாம் அப்படியே என்ன இவ்வளோ சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு மொமெண்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்னோட ஓன் வாய்ஸே எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு and 50 அப்படின்ட்டு. என்னென்னா இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார்ல, இவ்வளோ அமௌண்ட்டு இப்போ 100 அப்படின்னு சொன்னால் 105 110 அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது 4000 சொல்லும் பொழுது 4050 அப்படின்ற மாதிரி இவரோட ஓன் வாய்ஸ் இவர் அறியாமலே வந்துருச்சு. A terrible silence followed during which the actioner looked inquiringly first. அப்படியே ஒரு டெரிபிள் சைலன்ஸ். என்னடா இவ்வளோ விலை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அண்ட் உடனே ஆக்ஷனர் அந்த ஏலம் விடுபவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு யாரை சொன்னாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அட் த ஓப்பனர் அண்ட் தென் அட் த கம்பெனி ஜென்ரலி. அண்ட் சொன்ன உடனே அது அப்படியே நார்மலாகிருச்சு. ஓஹோ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நார்மலாகிருச்சு. டு மை சர்ப்ரைஸ் அண்ட் ஹானர் த ரெட் ஃபேஸ்டு டீலர் கேவ் நோ சைன் ஆஃப் லைஃப். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் 4050க்கு அப்புறம் வேறு யாரும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த ரெட் ஃபேஸ்டு நல்ல வெள்ளையர்னு சிவப்பாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை. நோ சைன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. ஐ ரியலைஸ்டு நவ் ஆஸ் ஐ ஆட் டு ஹாவ் டன் அட் ஃபர்ஸ்ட் that he had shot his bolt. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, போச்சா அந்த அமௌண்ட்டை இப்போ நம்ம தான் பே பண்ணி ஆகணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஷட் ஹிஸ் பால்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், அந்த ஒரு வேலையை எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே உறைஞ்சி போய் இருக்கிறதுக்கு பேர் தான் ஷட் ஹிஸ் பால்ட் அப்படிங்கிறது. அண்ட் அவன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. 4050 guineas offered, said the auctioneer, again searching the room.
அடுத்து 4050 guineas வந்து ஆஃபர் பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஆக்ஷனர் சொல்லிட்டு யாரா சொன்னது அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம அந்த ரூமில் வந்து தேடிட்டு இருக்காரு. மை ஹார்ட் ஸ்டாப்டு, மை பிளட் காங்கீல்டு, அப்படியே என்னோட இதயமே நின்று போயிருச்சு. அண்ட் என்னோட ரத்தமானது அப்படியே பயத்தில் உறைஞ்சி போயிருச்சு. there was no sound but a curious smoothed noise from my friend. அந்த ரூமில் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, ஆனால் அந்த இடத்துல ஒரு அடக்கவே முடியாத ஒரு கியூரியஸ் சவுண்டு மட்டும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், சிரிக்கவே முடியாமல் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். Thank you for watching. Like, share and do subscribe my channel ASV Classroom. Thank you. The next part of this lesson is in the same playlist. Watch it.